வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்க சூடு ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதை உங்க உள்ள இருக்க தீயை கொழுந்து விட்டு எரிய வைக்கும். ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்த ஒரு பையனோட கதை இது. அவனுக்கு ரொம்ப பெரிய ஒரு கனவு இருந்துச்சு. அது நடக்கவே நடக்காதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அவன் பேரு அர்ஜுன். அவன் வளர்ந்த கிராமத்துல எந்த வாய்மையும் கிடைக்காது. ஆனா அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, ஒரு பெரிய தொழிலதிபரா வரணும்னு. எல்லாரும் அவனை சிரிச்சாங்க, அவனால முடியாதுன்னு சொன்னாங்க, விசாயத்தை பாருன்னு சொன்னாங்க. ஆனா அர்ஜுன் யாரையும் கேட்கல. அவனோட கனவு மேல அவனுக்கு ஒரு நம்பிக்கை. தினமும் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து வயல வேலை செஞ்சு இராத்திரி நேரத்துல வியாபாரம் பத்தியும் தொழில்நுட்பம் பத்தியும் படிச்சா. அவனால முடிஞ்ச அளவுக்கு காசு சேர்த்து வச்சா. எத்தனையோ தோல்விகளை சந்திச்சா. ஆனா ஒரு நாளும் விட்டு இருக்கல. அவனோட உறுதி ரொம்ப பலமா இருந்துச்சு. பல வருஷம் கஷ்டப்பட்டு அர்ஜுன் கடைசியா அவனோட சொந்த தொழில தொடங்கினா. அது அவ்வளவு சுலபமா இல்ல. ஆனா அவனோட கடின உழைப்புக்கு பலன் கிடைச்சது. இன்னைக்கு அர்ஜுனோட கம்பெனில நூத்துக்கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. அவனோட கிராமத்துக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கா. அவனோட கனவை நிஜமாக்கிட்டா. இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? நீங்க எங்கிருந்து வந்தாலும், உங்க கனவு எவ்வளவு பெரியதா இருந்தாலும் உங்க மேல நம்பிக்கை வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு உழைங்க, கவனமா இருங்க. யாரும் உங்க முடியாதுன்னு சொல்ல விடாதீங்க. வெற்றிக்கு போர் வழி நிறைய கஷ்டங்கள் நிறைஞ்சதுன்னு மறந்துடாதீங்க. ஆனா விடாம போராடுறவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். உங்க கனவுகளை துரத்துங்க. உங்க கனவுகளை நிஜமாக்குற சக்தி உங்ககிட்ட இருக்கு. பிரேக் டைம் 20 அடுத்த வீடியோல பார்க்கலாம். கனவு காணுங்க, நம்பிக்கை வெச்சுக்கோங்க. நீங்க நிச்சயம் ஜெயிப்பீங்க.